திருக்குறள் அதிகாரம் 23 ஈகை. வரியார் கொன்றீவதீகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து நல்லாரெனினும் கொணல் தீது மேலுலகும் இல்லெனினும் ஈதலே நன்று வரியார் கொன்றீவதீகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து இளனென்னும் எவ்வம் உரையாமையீதல் உளனுடையான் கண்ணேயுள இன்னாதிரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணுமளவே வரியார் கொன்றீவதீகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்தே ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலிற்பின் அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை பொழி வரியார் கொன்றீவதீகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து பாத்துண்மறி யவனை பசி என்னும் தீப்பினி தீண்டலரிது ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் வரியார் கொன்றீவதீகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து இரத்தலின் எண்ணாது மன்ற நிரப்பிய தாமே தமியருணல் சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதலியாக்கடை வரியார் கொன்றீவதீகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து. குறளும் பொருளும். குறள் 221 வரியார் கொன்றீவதீகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்தே. இல்லாதவர்க்கு வழங்குவதே ஈகை பண்பாகும். மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 222 நல்லாரெனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. பிறரிடம் இருந்து நல்வழியில் பொருளை பெற்றாலும் அது பெருமை அல்ல, சிறுமையே ஆகும். கொடை வழங்குவதால் மேலுலகம் என்று சொல்லப்படுவது கிட்டிவிடப் போவதில்லை. எனினும் பிறர்க்கு கொடுத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 223 இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள. தமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு ஈவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 224 இன்னாதிரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணுமளவே. ஈதல் பண்பு உடையவர்க்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தைக் கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இரக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 225
ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலீர்ப்பின். பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைபிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்ததாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 226. அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைபொழி. பட்டினியெனச் சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது. அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூடிய கருவூலமாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 227. பாத்துண்மறி அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டலரிது. பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 228. ஈத்துவக்கம் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். ஏழை எளியோர்க்கு எதுவும் அளித்திடாமல் ஈட்டிய பொருள் அனைத்தையும் இழந்திடும் இரக்கமற்றோர் பிறருக்கு வழங்கி மகிழ்வதில் ஏற்படும் இன்பத்தை அறியமாட்டாரோ? இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 229. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியருணல். பிறருக்கு ஈவதால் குறையக்கூடும் என்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது என்பது கையேந்தி இறந்து நிற்பதை காட்டிலும் கொடுமையானதாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 230. சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதலியாக்கடை. சாவு எனும் துன்பத்தை விட வறியவருக்கு எதுவும் வழங்க இயலாத மனத்துன்பம் பெரியது. இதுதான் இக்குறளுக்கு பொருள். அன்பு குழந்தைகளே, ஒவ்வொரு திருக்குறளையும் நன்கு படித்து பொருளறிந்து பாடி பழகி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.